பதில் கேட்டீங்க. இந்த டிபேட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, 1 to 1 வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அதை கேட்டால காண்டாவது. எத்தனைக்கு அவன் பதில் சொன்னான்? ஒன்னுத்துக்கும் சொல்லல. எத்தனை மணிக்கு வீட்டுல கிளம்பினா? சொல்லல. நேத்து அவன் வக்கீல் என்ன சொன்னா? சொல்லல. படிக்க தெரியாது. நான் வந்து கோர்ட்ல சொல்றேன், கோர்ட்ல போய் சொல்ற தெரிஞ்ச நாய்க்கு இங்க ஸ்பேஸ்ல என்ன வேலை? ஏண்டா சொல்லிடுறேன், அது என்னென்ன டைம் ஃப்ரேம் நான் சொல்லிடுறேன். கபிலன் கேட்ட கேள்வி சொல்லுங்க. நான் ஆக்சுவலி கமெண்ட்லயுமே போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே. ஆமா ஆமா நீங்க போட்டீங்க, நான் பார்த்தேன். அந்த நாய்க்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவன் கட்சிக்காரன் தற்கொலை பண்ணியிருக்கான், அது தெரியல. இதை விட கேவலமான விஷயம் ஒண்ணு இருக்கா? இவர் கூட இவர் வருவாரா? இவருக்கு 1 to 1 கொடுக்கணுமா? இவர் அப்படியே கிழிப்பாரா? இவரு தெரியலன்னு சொன்னான் தெரியுமா? தெரிஞ்சதுன்னு சொன்னா உன் தலைவர் ஏன்டா அவன் பேரை சொல்லி ஒரு இரங்கல் தெரிவிக்கல? இதுக்கப்புறம் யாரும் பண்ணாதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணல. ஏன்டா இது இந்த மாதிரி அவனுமே ஃபாலோ பண்ணாதீங்களா? என்னுடைய நீங்களும் போவாதீங்க பாபு. ஒரு நிமிஷம் இருங்க பாபு. இருக்கிறதெல்லாம் போறாங்க பாபு. ஒரு நிமிஷம் இருங்க பாபு. பாபு இருங்க பாபு. கஷ்டப்பட்டு போட்டுருக்கிறேன். டஸ்டின் போச்சுங்க, எல்லாம் போயிட்டானுங்க. நம்ம பேசுறது எப்போ பேசிக்கிறாங்க. இல்ல கபிலன் குரூப் போட்டுருவாங்க, வாங்கடா நடக்கணும். இல்ல என்னங்க இவனுங்க எல்லாம் பதில் இல்லைங்க, குரூப்ல போட்டிருப்பாங்க, யாரும் மேல மைக் வாங்காதீங்கன்னு. அதான் கீழே இறங்கிட்டாரு, வேற எதுவும் இல்ல. அவன் ஒரு ஹீரோயிசம் பார்க்க வந்தான், அவனால ஹீரோயிசம் பண்ண முடியல. ஒருவேளை இப்ப மத்தவன் வந்து நின்னான் இல்லையா, அவனை பேச விடலாம்ல. நான் போயிட்டு நீங்களும் வாடணும், அவனை கூட்டு போயிட்டான். உனக்கு தாண்டா பதில் சொல்லல, மத்தவனால பதில் சொல்ல விடலாம்ல. சரி, கேட்ட கேள்வி ஒண்ணும் தெரியல. இருங்க, மத்த விஜய் ஃபேன்ஸ்க்கு மைக் கொடுக்குறேன். தம்பி அபியூஸ் பண்ணாம பேசுங்க தம்பி. அதாவது இருங்க. கேப்டன் விஜய் கேக்குதுங்க தம்பி? அண்ணனா தம்பின்னு தெரியல. அண்ணா கேக்குதுங்களா? அண்ணா அண்ணா கேப்டன் விஜய் அண்ணா, ஐடி பேர் கேப்டன் விஜய் அண்ணா. அண்ணா அண்ணா மைக்ல இருக்கீங்க. இறங்கி ஓடிட்டாரு கபிலன். வணக்கம். வணக்கம் கபிலன். எல்லாம் ஓடுறவங்களாவே இருக்காங்க. இருங்க. அடுத்தது வினோத்குமார் டிவிக்கு. அண்ணா உங்களுக்கு மைக் கொடுக்குறேண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. நான் இன்னைக்கு பேசலண்ணே. நான் இன்னைக்கு வந்து நான் ஊமண்ணே, சரிங்களா? நான் பேசவே மாட்டேன். நான் இன்னைக்கு மௌன விரதம். நான் கூட பேசல கபிலன், நான் கூட சைலண்டா இருக்கேன். ஆனா பதில் சொல்லுங்க கபிலன். வினோத் ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ ஐயா சத்தியமா சொல்றேங்க, என் வாழ்க்கையில நானும் இத்தனை ஸ்பேஸ்ல இத்தனை பேர் குடுக்கறவங்க எல்லாரும் போறாங்க ஐயா. ஏன் மைக் கேக்குறான்னு மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குதுயா. கபிலன் ஓடுகாலின்னா சும்மாவா? அப்படிதான் கபிலன், ஓடுகாலின்னா அதுதான், ஓடணும். இல்ல அண்ணன் மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு தைரியமா வராங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ணன் மாதிரியே இருக்கானுங்க எல்லாம். அவனுங்களே ஸ்பேஸ் போட்டிருக்காங்களா? அங்க போய் மைக் கேட்போமா? இல்ல கபிலன் அதை விடுங்க. அவன் 2 நிமிஷத்துல போஸ்ட் பண்றான், அதை போட்டு போனான். அவன் கடைசியில 2 நிமிஷம் அதாவது போட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கான், அதாவது போட்டு போனான். அவன் என்ன ரெக்கார்டிங் ஸ்பேஸ் அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதான் பண்றேன். போட்டு போனா இல்ல உங்களுக்கு ஏதாவது அமிச்சானா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஜிப்சி. யாருமே டினைட் பண்ண கிடையாதுங்க. இந்த அருண்ராஜன் அவர் யாரு கிட்ட கேட்டாருன்னா தெளிவா சொல்ல கிடையாது. சரி, யாரு அவர் டினைட் பண்ணாங்க. சபா அதனால ஆக்சுவலி அவர் அந்த சபா ஒரு நிமிஷம். மெட்ராஸ் பையன் வந்திருக்காரு. இது வரைக்கும் ட்வீட்டை தான் பார்த்துருக்கிறேன், இது பேசுனது. மெட்ராஸ் பையன் கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. எனக்கு ஒரே டவுட் எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. எப்படி ப்ரோ இவ்வளவு கண்டென்ட் இறக்குறீங்க? கேக்கல. அது நான் தனியா சொல்றேன். இதுல கேக்குது, லைட்டா கேக்குது. ஒரு நிமிஷம்ங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா கேட்க வேண்டிய கேக்குது. எனக்கு ரொம்ப நாளா இருந்த மனசுல இருந்த டவுட் இன்னைக்கு அப்புறமேட்டு நான் சொல்றேன். மெட்ராஸ் நல்லா இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க பேசுறது பேசுங்க. ஆக்சுவலி அவருக்கு ஏதோ ஹெட்போன்ஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க, ஹெட்போன்லாம் எடுத்துருங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, கிளியரா இருக்கும். கபிலன் ஹலோ. இப்ப கேக்குதா? ஒரு நிமிஷம். கேக்குதுண்ணே. மெட்ராஸ்ண்ணே கேக்குதா? எப்படி கண்டென்ட் நிறைய கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா? கண்டென்ட் எல்லாம் நம்ம தான் நிறைய பண்றோம். என்ன சொல்றாப்ல சபா? ஹலோ. அவங்க தான் ரெடி பண்றாங்கன்னு சொல்றாரு கபிலன். அப்படியா? இல்ல என்னன்னா பேசும்போது நடுவில் பிரேக் ஆயிருது. கண்டென்ட் எங்கேயாவது இவ்வளவு கண்டென்ட் ஏப்பா பயங்கரமா இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது குழு இருக்கா?
அதெல்லாம் இல்ல கபிலன், இருக்கு குழுலாம் இல்ல. இருக்கு. ஓகே இருக்கா? அண்ணா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டிங்க. சரி சரி இல்ல இல்ல என்னன்னா ஏதோ கேட்க வந்தீங்க, யாரோ ஏதோ டிவி கே ராஜான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்க வந்தீங்க, நான் குறுக்கிட்டுட்டேன், சொல்லுங்க. கபிலன் புது ஐடியில இருக்கீங்களா டிவி கே ராஜா? ஐயா இது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இவன் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா வளைச்சு பிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், டெய்லியும் நம்மளே ஸ்பேஸை போட்டு உட்காந்து என்னத்த பண்ணி இவனை யாரும் வரவும் மாட்டேங்கிறானுங்க. அதனால நான் சரி டைரக்டா இவங்களுக்கே கூப்பிட்டு வச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஐடி வச்சு பண்ணேங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி எத்தனை பேரு? டிவி கே ராஜா, எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் என்னன்னா, அந்த நம்பர்ஸ் விஷயத்துல மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இத்தனை நாள் ஆச்சு இல்ல, நீ போக மாட்டேன் சரி, உன் கட்சிக்காரன் அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஆபீஸ போட்டு ஓடிட்டான் சரி, உங்க பொதுச்செயலாளர் ஆளை காணும் சரி, இதெல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், உங்க வக்கீல் டீம் இருக்குல்ல, உங்க வக்கீல் டீம் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆபீஸ்க்கும் அமிச்சு எத்தனை பேர் எது எதுல இருந்தாங்கன்னு நீங்க விசாரிச்சிருப்பீங்கல்ல, அந்த இது மட்டும் கொடுங்க எனக்கு, அந்த நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பரை வச்சு நாங்க அபிஷியலா வெளியிடுறோம். இது வரைக்கும் ஒரு ஆள் கூட எத்தனை குழந்தைங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு இவனுக்கு அறிவிக்கவே இல்லைங்க. எனக்கு ஒரு நம்பர் இவங்க யாராவது சொன்னதா சொல்லுங்க அபிஷியலா அவனுக்கு கொடுத்தா. ராஸ்கல்ன்றவர் வந்திருக்காரு, ராஸ்கல்ன்ற ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்காரு. வெயிட் பண்ணிட்டுமா? இல்ல 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 இங்க பாபு என்னைக்குமே நீங்க சுருக்கமா கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து வரும். நம்ம லென்த்தா பேசணும்னா வேலைக்கே ஆகாது. இல்ல இல்ல நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்பர் அதை வாங்கணும்ன்ற அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல, அதை அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பீச் கொடுக்கும் போது அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்க பேர் சொல்லியிருந்தா கூட அந்த அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒரு பாபு 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 நான் சொல்ற ஒரு காதுல வாங்குங்க. இல்ல இல்ல உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், கேள்விய சுருக்கமா ஒன்லைன்ல கேட்டீங்கன்னா சுருக்கமா அங்க இருந்து பதில் வரும். நீங்க லென்த்தா பேசுனீங்கன்னா வராது. சரி நம்பர் மட்டும் எத்தனைன்னு கேளுங்க, அவன் ஓடிட்டான். ராஸ்கல் கேக்குதுங்களா? ராஸ்கல் ஐடி எப்பா, ராஸ்கல் ஐடியும் கூப்பிட்டாலே தப்பாயிடுது. ராஸ்கல் ஐடி கேக்குதா எப்பா? ப்ளூடூத் போட்டுருக்கீங்களப்பா? மைக் வாங்க, மைக்ல தான் போயிருக்கீங்க. ஹரி ஹரி மிஸ்டர் ஹரி. ஹரி உங்களுக்கு மைக் கொடுத்துருக்குறேன். ராஸ்கல் மைக்கு நீங்க இருக்கீங்கன்னா மைக்கு கேக்குறீங்கன்னா பேசுங்க, இப்படி அமைதியா போவாதீங்க ப்ளீஸ். மைக் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பேசுங்க, இல்லை ரிமூவ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு லிசனரில் போடுறேன். நீங்கள் பேசுறதுனால இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடி ஒரு தூக்கி லிசனரில் போடுறேன், ஒரு விஜய் ஃபேன் ஐடியா ஃபர்ஸ்ட் டைம். ஹரி மைக் கொடுத்துட்டேன். ஹரி உங்களுக்கு ஹரி அவர் போயிட்டாரு கபிலன். ஹரி மைக் கொடுத்துட்டேன், மைக்ல தான் இருக்கு. ஹரி அவங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் இல்லை, அவர் மைக்ல இல்லை, அவங்க எதுவும் பேசக்கூடாது, சும்மா போய் போய் மைக் வாங்கிட்டு வெளியில வாங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ஈகிள் நான். இது இந்த நீங்க ஜிப்ஸை கேளுங்க, அவரு சொல்லுவார் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. இல்ல இல்ல அவன் போய் நாங்க விட்டுருப்பான், அவன் யாருக்கும் மைக்கு தரல அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பான். இவங்க டெஸ்ட் பண்றானுங்க, நீங்க மைக்கு தரீங்களா? டேய் நீங்க விளையாடுறதுக்கு இதாடா நேரம். நான் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு டிபேட் தான்டா நான் போட்டேன், தயவு செஞ்சு மேல வந்து பேசுங்கப்பா. இல்ல அவனுங்கள்ட்ட என்ன பேக்கப் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு, எப்படி வந்து பேசுவானுங்க சொல்லுங்க? அதனாலதான் அவன் கட்சிக்கார ஸ்போர்ட்ஸ் பர்சனே வெளியே போய் பேச மாட்டான். இவனுக்கு என்ன ஏங்க அவங்க அளவுக்கு உங்களால அபியூஸ் பண்ண முடியுமா? அவங்க அளவுக்கு நீங்க அபியூஸ் பண்ணுவீங்களா? நீங்க எனக்கு ஒரு சந்தேகம், அபியூஸ் பண்ணா போறான் உள்ள, என்ன பெரிய மயிலா? எப்பா மைக்கு, எப்பா மைக்கு கேக்குறீங்கன்னா நான் குடுக்குறேன்டா, பேசுங்கடா. அப்புறம் லிசனர்ஸ்ல ஒரு கேட்டா வெளில தூக்கி போட பொய் சொல்லாதீங்க. இத்தனை பேருக்கு மைக்ல இருக்குது, அவங்க எல்லாம் வெளில தூக்கி போடல, உங்களை மட்டும் தூக்கி போடுதா? அவனுங்க கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனே போய் பேச மாட்டாங்க எந்த சேனலுக்குமே. டெல்லி சேனலுக்கு போய் நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, டெல்லி சேனல்ல போய் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டப்பட்டு ஸ்பேஸ போட்டேன். இவன் என்னடா மைக்கெட்டு விளையாடுறானுங்க. டேய் எத்தனை பேருக்கு தான் மைக் கொடுக்குறது? என்னடா எல்லாம் மைக் வாங்கிட்டு வெளில போறீங்களா? டேய் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா தாராளமா பேசுங்கடா, யாரா தடுத்தா? தம்பி ஹோஸ்ட் யாரு யாரா இருந்தா பேசுவீங்க தம்பி? பெரிய ஆளா? 41 கொலையை பண்ணிட்டு வெக்கமே இல்லையா? 41 கொலையை பண்ணிட்டு டிவிக்கு அசம்பளம். ஹலோ 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 யாரு இது? நான் எங்க பண்ணேன்?
என்ன என் மேல என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? வெக்க இதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. ஹலோ 41 தனியா வீடியோ இருக்கிறன்ட்டு வந்து ஃபுட்டேஜ் அபியூஸ் வந்துருச்சுல பண்றீங்களா? அப்புறம் என்ன? இல்ல தனியா இருக்கிறன்ட்டு வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேஸ் இல்ல விழுந்துரும் உங்க மேல, நான் ஜாக்கிரதையா என்ன இருங்க. கேக்குறேன், ஏ, என்ன 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 கேஸ் சொல்லுங்க? ஆதாரத்தோட காட்டுங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது இப்ப பேசக்கூடாது இந்த மாதிரி. பேசுனாதானே தெரியும் பேசு. தளபதி ஜேடி மேத்யூ கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. சூப்பர் ப்ரோ இங்க யாராவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல மைக் கொடுத்துட்டேன் ப்ரோ. எல்லாம் மைக் வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. நீங்களா பேசுங்க ப்ரோ. அந்த ஒரு நிமிஷம் நான் பைக் மட்டும் நிப்பாட்டிக்கிறேன். ஓகே ப்ரோ. இல்ல பைக் ஓட்டிட்டு பேசாதீங்க. இல்ல பைக் ஓரமா நிப்பாட்டுருங்க ப்ரோ. வேணாம், சேஃப்டி இல்ல ப்ரோ. அதான் பைக் நிப்பாட்டு ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ. இல்ல அவருக்கு இல்ல அவர் கரெக்டா இருப்பாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருப்பாரு. ஓகே ஓகே. நிப்பாட்டிட்டீங்களா ப்ரோ? நிப்பாட்டல போல. வரட்டும். ஜிப்சி என் மேல கொலை வெறியில இருப்பானுங்க போல. நானே கொலவெறியில இருக்கேன் உங்க மேல. சும்மா இருங்க, கடுப்பேத்தாதீங்க, எரிச்சலா இருக்கு. ஜிப்சி மான்ஸ்டர் வந்து அந்த இதுக்கு போயிருப்பான். அவன் ஏமாத்துறான். அவன் போயிருக்க வாய்ப்பே இல்லை. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு மட்டும் போனா, அங்க குடிச்சிட்டு ரூம்ல கூத்துடிச்சிருந்தா. அப்பதான் எங்க ஸ்பேஸ்ல வந்தான். அப்ப தீபக் ஐட்ல வந்தான் எங்க ஸ்பேஸ்ல. அப்பதான் அவனை முதல்ல எங்க அடி வாங்கிட்டு போனான் 4 தடவை. ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டாங்கல்ல, அப்ப வந்தான். அதுக்கப்புறம் போகல நினைக்கிறேன். உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா அவன் தெரியும். தண்ணி இல்ல, சோறு இல்ல, கக்கூஸ் தண்ணிய கலந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குரூப்ல வந்து அங்கெல்லாம் போகாதீங்க, யாரும் போகாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவனே வந்து சொல்லிட்டு போனா, சரிப்பா நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இந்த பக்கம் அப்படியே போயிட்டேன். என்ன சொரிஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க இப்ப பார்த்தாலும். சரி நான் இங்க ஸ்பேஸ் போட்டா வருவானுங்களான்னு ஒரு சந்தேகத்துல டிபி மட்டும் மாத்திட்டு போட்டேன். பயப்புள்ள எல்லாம் வந்துட்டாங்க. இந்த டிபிக்கு மரியாதை அதாங்க நல்ல ராசியான டிபி அது. அங்க பாருங்களேன் எவ்வளவு லட்சணமா இருக்கு. அவரு கண்ணுல ஒரு காந்தம் தெரியுதுங்க. காந்தம் எவ்வளவு பெரிய காந்தம், அப்படியே இங்க இருந்து கண்ணு இழுகுது. 50 பேர் இழுத்த காந்தங்க அது. இன்னும் இழுக்கும். எப்படி 51 நினைக்கிறேன். தளபதி ப்ரோ நிப்பாட்டிட்டீங்களா வண்டியா ஓரமா? சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, இங்க வந்து சபான்ற ஒருத்தர், அவர் திமுக காரரு. ஓகேண்ணா. அவரு சில கேள்விகளை வந்து விஜய் ரசிகர்களை பார்த்து கேட்கணும், இல்ல டிவிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பார்த்து கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே ப்ரோ. நீங்க அதுக்கு விருப்பப்பட்டா பதில் சொல்லலாம் ப்ரோ. விருப்பப்படுறீங்களா? ஓகே ப்ரோ. ஆனா ஆல்ரெடி கேஸ் வேற இப்ப இருக்கு. நம்ம இல்ல அத பத்தி எல்லாம் பேசல ப்ரோ. இல்ல ப்ரோ அத பத்தி இல்ல ப்ரோ. ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் கேக்குறாங்க ப்ரோ. கான்ட்ரோவர்சியான क्वेश्चंस, கான்ஸ்பிரசி क्वेश्चंस கேட்கறதுல சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. உங்களோட லீகல் நான் क्वेश्चन தான் கேட்க போறேன். ஒண்ணும் இல்ல, உங்க விஜய் அண்ணா வந்து 41 பேருக்கு வந்து அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல. பட் வந்து அவங்களோட இழப்பு வந்து என்னால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு வீடியோ. ஆமாங்க ப்ரோ. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? செத்தது எல்லாமே உங்களோட கட்சி தோழர்கள் அண்ட் பொதுமக்கள், ரசிகர்கள், கரெக்டா? ஆமா ப்ரோ. ஆனா உங்களோட அபிஷியலான ஒரு லீகல் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி செத்தவங்க மேல எங்களுக்கு டவுட் இருக்கு. அவங்க வந்து உண்மையில அந்த கூட்டத்துலதான் இறந்தாங்களான்னு எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குன்ட்டு அவர் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காரு. பாடியை வந்து டிஸ்பாஸ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. அதாவது என்ன மீன்ல அவரு சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ஏன் பாடியை வந்து வேகமா வந்து இது பண்ணாங்க, எரிச்சாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதாவது ஏன் நம்ம இறந்தாங்கன்றத வந்து நம்ம பாடி இருந்தா செக் பண்ணி பார்த்து சொல்லலாம், டக்குன்னு எரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன் பண்றாங்களே ப்ரோ எல்லாருக்குமே. அதாவது 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணாங்க? இல்ல தளபதி ப்ரோ நீங்க கேக்குறது கரெக்ட் தான். சபா எனக்கு இந்த போஸ்ட்மார்டம் அதெல்லாம் வேணாம். இப்ப கேஸ் வந்து தனி நீதிபதி விசாரணை அது வேண்டாம். அது விட்டுருங்க, அது வேண்டாம். எனக்கு அது வேண்டாம். இல்ல தளபதி, ஓகே நான் கேக்குறது, நான் அதை பத்தி எல்லாம் நான் கேட்கல. இங்க என்னுடைய ஒரு காமன் மேன் ப்ரோ. நான் எந்த கட்சியும் சார்ந்தேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. என்னன்னா அண்ணன் வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த கரூருக்கு வந்த ரோட் ஷோ வரைக்கும் சொன்ன டைமுக்கு வந்ததே இல்லை. எப்போதும் டிலே ஆகி வராரு. ஏன் ப்ரோ? ப்ரோ என்ன ரீசன்? ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் ப்ரோ. அதாவது க்ரௌடு கூட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் ப்ரோ. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன் ரீசன் சொல்ல முடியாதுல்ல.
அவர் வந்து அந்த கிளம்புறது டேட் சொல்லிட்டு கிளம்புறேன் வரல அப்படின்னா நீங்க நம்ம கேட்கலாம். லேட் ஆகுறது வந்து அது கரெக்டா தெரியல எனக்கு. சரி ப்ரோ, சப்போஸ் உண்மை வரும்போது லேட்டா கூட்டம் இருக்கலாம். இருக்கிறனால நீங்க சொன்ன டிலே டேட்டுக்கு வராம வருவீங்கன்றீங்க. இருக்காருன்னா நீங்க அந்த இஷ்யூ எடுக்கலாம். ஏன் சொல்லிட்டு வரல, சரிங்க ப்ரோ, இப்ப ஃபேன்ஸ் நீங்க வெயிட் வரும்போது பண்றாங்கல்ல. டிலே ஆகுது, கூட்டம் இருக்கு, வழி நடங்க மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றீங்க. ஏன் ப்ரோ போகும்போது சீக்கிரமா போயிடுறாரு? அது சீக்கிரமா போயிடுறாரு. ஃபேன்ஸ் பாத்துட்டாங்களே, வந்து தொண்டர்களோ ரசிகர்களோ ஃபேமிலி ஆடியன்ஸோ வந்து பாத்துட்டாங்க. பார்த்தனே அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சு டக்குன்னு வீட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதானா? கரெக்ட் தளபதி. அதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. அது இறங்கி அங்கிருந்து அவர் அங்கிருந்து ஓப்பனான ஒரு வண்டியில வந்திருந்தாருன்னா 40 பர்மிஷன் பேர் தரலைங்கண்ணா. இறக்குறது வாய்ப்பு இல்ல. அதாவது விஜயண்ணா இல்ல வந்து அப்படி இல்ல நீங்க அந்த முகத்தை நீங்க காமிச்சல, அந்த முகத்தை ஏன் மூடுறீங்க? விஜயண்ணா வந்து மேல ஏறக்கூடாது, வெளியே எட்டி பார்க்க கூடாது, இல்ல கை தளபதி காட்டக்கூடாது, எல்லாம் வந்து விஜயண்ணா சொல்லியிருக்காரு. யாரு கொடுத்த அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? விஜயண்ணா வந்து சொன்னார்ல ஸ்டேஜ்ல. ஆக்சுவலி எங்க சொன்னாருன்னா இந்த நாகப்பட்டினத்துல சொல்லாருங்களே. நாகப்பட்டினத்துல வந்து கை தூக்க கூடாதுன்னாரு, கை இவ்வளவுதான் இருக்கணும், தலையசைக்க கூடாதுன்னாங்க சொன்னாங்கல்ல. அதான் சொல்றேன். கரூரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு given by கோர்ட், ஹைகோர்ட்லோட வழிகாட்டுதல் படிதான் அந்த கூட்டம் நடந்தது. ஆமா. ரெகுலேஷன்ஸ் கொடுத்தது ஒரே நிமிஷம் ஹைகோர்ட். சபா. ஒரு சார்ஜ் இதுவா இருக்கு. 2 கொஸ்டின் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னா வந்துட்டு இப்போ பிரதர் எனக்கு ஒரு 2 கொஸ்டின். என்னன்னா, இந்த கரூருக்கு முன்னாடி நம்ம நிறைய கூட்டம் நடத்தியிருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்கல, இங்கதான் அப்படி நடந்திருக்குன்னு சொன்னாரு. எல்லா இடத்துலயும் எத்தனை கேஷுவாலிட்டிஸ்க்கு வந்து லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அது ஏன் பொய் சொன்னாரு? இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு உங்க கட்சியில இருந்து அபிஷியலா சொன்ன ஸ்பீச்சோ இல்ல வந்து டாக்குமெண்ட், அதாவது அறிக்கையோ பிரேக் ஆகுதுங்க. யாரோ பைக்ல போறீங்க, பிரேக் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் இப்ப தெளிவா கேக்குறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல எந்த தப்பும் நடக்கலன்னு சொன்னாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்குன்னு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து டேவிட்சன் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த விஷயத்துல ஏன் பொய் சொன்னாரு? ரெண்டாவது விஷயம் வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு உங்க கட்சியில இருந்து பேசின ஸ்பீச்சோ இல்ல வந்து அறிக்கையோ, எத்தனை நம்பர் இறந்தாங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், உங்க பேரு என்னன்னு சொல்லிட்டு உங்க கட்சியில இருந்து சொன்ன அறிக்கை வேணும். இது 2 மட்டும் உங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்க. இந்த கரூர் விஷயம் சொல்றீங்களா, வேற விஷயம் சொல்றீங்களா? இல்ல கேக்கலையா? இல்ல பாப்பா, நான் கேட்றேன். நான் சொல்றது என்ன, கரூருங்களா இல்ல வேற விஷயமும் கேக்குறீங்களா? இல்ல அவர் என்ன கேட்டாருன்னா 2 விஷயமும் கேட்டிருக்காரு. விஜயன் வந்து என்ன சொன்னார்ல, கரூர்ல மட்டும் ஏது நடக்குது அப்படின்னு கேட்டார்ல. அது இதுக்கு முன்னாடி உங்க கூட்டத்துல வந்து கேஷுவாலிட்டிஸ் நிறைய நடந்திருக்கு. ஆனா அது டெத்தா இதுவாகல. கேஷுவாலிட்டிஸ் நடந்துட்டே தான் இருக்கு, ரெகுலரா நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா அண்ணா கேக்குறது வந்து என்ன பதில்னா, விக்ரவாண்டிக்கு ஒரு தடவை வந்து நிர்வாகிகள் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல கேஷுவாலிட்டிஸ்னா என்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கூட்ட நெரிசல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது. உங்களோட நாமக்கல் மதியானம் நடத்துனீங்கல்ல, அதுல வந்து 404 பேரு. அதுல வந்து 3 பேர் வந்து சீரியஸா ரொம்ப வந்து சீரியஸா அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஆனா கரூர்ல என்ன ப்ராப்ளம்னா ஸ்டாம்பேட். எல்லாரும் பிராட் டெட். அங்க வந்து பாதி பேர் வந்து பிராட் டெட் இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாங்க. உயிரோட காப்பாத்திட்டாங்க. அது உயிரோட இருந்தாலும் ஒருத்தவங்க மட்டும் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஓகேவா? வரும்போது நிறைய பேர் பிராட் டெட். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஏன் கரூர் இஷ்யூ வந்து சொல்லல அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அது ஏன் ரீசன், எப்படி கொலை ஆச்சுன்றத வந்து அவரு கோர்ட்ல ரிசல்ட் வரல. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் கேட்கல. அப்படின்னா, ஆனா அவர் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லன்னு தெரியல. அது இதுக்கு முன்னாடி எங்க கூட்டத்துல இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்றாருல. ஆனா இது நடந்திருக்கு, இவ்வளவு கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கு, மதியானம் நாமக்கல்ல கூட நடந்திருக்கு. ஆனா விஜயண்ணா வந்து இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நடக்கல, இங்க மட்டும் தான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோல. அதாவது அசம்பாவிதம் ஏதாச்சும் நடந்திருந்தா நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம், ஏதாச்சும் நம்ம வீடியோ மாதிரி விடலாம். இது வந்து நார்மலா மயக்கம் போறத வந்து நிர்வாகிகளே சொல்லியிருப்பாங்க. நிர்வாகிகள் போய் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அவங்க ஃபேமிலிக்காச்சும் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரைவேட்டா யாருக்கும் தெரியாம கூட நம்ம பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல நம்ம யாருமே இல்ல, நம்ம யாருமே ஃபேமிலி, அந்த ஃபேமிலில இருந்து நம்ம பேசலாம். இதுல எது வேணா இருக்கலாம். அதான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்டு இருந்தா வேணா அந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து இத்தனை
கல்யாணம் ஆயிருக்குன்னு அதாவது சொல்லிடுறாரு. இவர் எப்படி அது அதாவது இல்லன்னு கரூர் சொல்றாரு, issue- எதுவுமே நடக்கலன்னு இப்ப சொல்றாரு. கரூர் இஷ்யூ வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 lakhs ஃபேமிலி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதே இது அங்க மயக்கம் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு 2 சொல்லிருக்காரு? lakhs எத்தனை பேருக்கு? 20 அதாவது இறந்தவங்களுக்கு இறந்த அதான் எத்தனை ஃபேமிலிக்கு பேருக்கு? எத்தனை பேருக்குங்க? இறந்தவங்க தான் எத்தனை பேரு? இறந்த ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு. அதாங்க எத்தனை பேருங்க? அதாவதுன்னா அங்க இறந்தவங்களுக்கு தாங்க எத்தனை பேர் இறந்தவங்க? இப்போ வரைக்கும் 41 இறந்துருக்காங்க. 41 அவர் சம்திங் சொன்னாரா? அவர் சொன்னது மட்டும் எனக்கு அவரு கொடுங்க. மென்ஷன் அவர் பண்ணலனா சொன்னது அவர் சொன்னது 41 பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னது ஸ்பீச்சோ இல்ல உங்க கட்சியில இருந்து வந்த அறிக்கையோ, உங்க பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கையோ, உங்க துணை பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கையோ, உங்க கட்சியுடைய அபிஷியல் அறிக்கையோ, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள், அவங்க பேர் இதுன்னு கொடுத்து ஒரு அறிக்கை வேணும். அதை மட்டும் கொடுங்க. யாரு செத்தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. ஏன்னா எத்தனை பேர் செத்தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. அது எப்படி உங்களுக்கு எந்த கட்சிக்குமே சந்தேகம் வரலையா? உங்களுக்கு மட்டும் எப்படி சந்தேகம் வருது? எந்த கட்சிக்கு ஏடிஎம்கே அதை பத்தி பேசுறாங்க. பிஜேபி இந்த நம்பர்ல சந்தேகம் சொன்னாங்களா? பாதுகாப்பு எனக்கு யாரோ பைக்ல போறீங்க, எனக்கு அவ்வளவு கேட்கல. பாபாண்ண ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க, ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க? என்ன பாதுகாப்பு விஷயமா இருக்கு, கேஸ் இதுல இருக்கு. அண்ணாமலை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. சோ கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ரிசல்ட் வரட்டும். தனிப்படை அமைச்சிருக்காங்க, 8 பேர் படை அமைச்சிருக்காங்க. எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. சோ சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணாமலை விசாரிச்சு புரியல. அண்ணாமலை யாரு? அண்ணாமலை விசாரிக்கலாமா? அவரு என்ன எக்ஸ்ஐபிஎஸ் தானே, கண்ணால் ஐபிஎஸ் அவரு. இல்ல ஆக்சுவலா நம்ம வந்து இதை வந்து பொலிட்டிக்கலா பார்க்க வேணாம். அது நம்ம அதாவது பொலிட்டிக்கல் பண்றவங்க வந்து நான் பல்சல இல்ல கரெக்ட் தளபதி. நீங்க இல்ல தளபதி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு ஊர் திருவிழா நடக்குனா, அந்த ஊர் திருவிழா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குனா, அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குழு தலைவர் சொல்லி தப்பு நடந்திருக்கு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க சார்பா அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அது? நீங்களே சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க. நீங்க நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பே இருக்கணுமா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பொறுப்பே இருப்பானா? நீங்களே சொல்லுங்க. அதாவது கேஸ் போயிட்டு இருக்கு, நாங்களும் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து எங்களோட லாயர் தான் வாதாடுறாரு. இல்ல உங்கள்ட்ட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது உங்க வண்டியில இருக்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் கேட்டிருக்காங்க. 2 சம்மன் அமைச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை இது வரைக்கும் நீங்க தர கிடையாது. ஏன் அவ்வளவு பயமே இல்லாத நீங்க ஏன் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி போயிருக்காங்களே, நியூஸ்ல நீங்க பாத்துக்கல, வந்து கலெக்ட் பண்ணி போயிருக்காங்க. கொடுக்கல இப்ப வரைக்கும் கொடுக்க கிடையாது. ஃபுட்டேஜ் டில் நவ 9:23 இப்ப வரைக்கும் கொடுக்க கிடையாது. என்டிஏல இருந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல, உங்க கட்சியில இருந்து ஒரு குழு அமைச்சு நீங்க விசாரிச்சிருக்காங்கல்ல, எத்தனை பேர் அந்த ஸ்டாப் பேர்ல இறந்தாங்க நம்ம கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இவ்வளவு நேரம் பணம் கொடுத்துருக்கலாமே. எவ்வளவு நாள் ஆகுது இது? நீங்க கோர்ட்ல போட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி யார் யார் அங்க செத்தாங்கன்னு உங்களுக்கு கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நீங்க ஒத்துப்பீங்களா? எத்தனை பேர் இறந்தாங்க ரிசல்ட் வந்தாவே யாருன்னு தெரிஞ்சிரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், எத்தனை பேர் இறந்தாங்கன்னு அந்த ஊருக்கு போனா உங்களுக்கு விசாரிக்க தெரியாது. அதாவது எங்க மேல தப்பு இல்ல, அந்த இடத்துல வந்து எங்க மேல தப்பு இல்ல விசாரிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஜட்ஜி போட்டுருக்காங்க, நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. அது சொன்ன பிறகு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எத்தனை பேர் ஏன் நடந்துச்சு. நான் இப்ப வரைக்கும் சொல்லுவேனா, விஜயா நான் வந்து கொஞ்சம் டிலே ஆனது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீசன் இருக்கு. அந்த செருப்பு போட்டு இருந்திருக்காங்க, சிசிடிவி எல்லாம் பார்த்து ரிலீஸ் ஆயிருக்கு கேமரால. செருப்பு போட்டு இருக்கு வெளியே. சோ போக போக யார் எரிஞ்சது. ஒரு நிமிஷம் தளபதி மன்னிச்சுங்க. பாபு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா? ஒரு இது மட்டும் வச்சிட்டாரு இங்க. தளபதி கேக்குதுங்களா? தளபதி ப்ரோ கேக்குதுங்களா? கம்ப்ளைண்ட் கேக்குது. ஒரே ஒரு இது மட்டும் வச்சிட்டாரு, அது மட்டும் பதில் கொடுத்துறேன். எனக்கு ஒரு டவுட், செருப்பை விட்டு யார் எரிஞ்சது அது மட்டும் அதுதான் சொல்லிடுறேங்க. ஏங்க இத நான் 2 நாளா போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து நிறைய வீடியோஸும் வந்திருக்கு. ஓகேவா? நீங்க அங்க பாருங்க, இன்னைக்கு செருப்பை தூக்கி போடுறாங்க. பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் பாருங்க, மயங்கி விழுறாங்க. 10 பேர் செத்துட்டாங்கன்னு கத்துறாங்க. தளபதி ஒரு நிமிஷம் நான் தடுக்கல. ஏப்பா யாருப்பா அது? கொஞ்சம் எக்கோ அடிக்கணும், மைக் ஆஃப் பண்ணுங்களாம்ப்பா. அதுதான் இந்த மாதிரி நிறைய பேர் மயங்கி விழுறாங்க. விஜய் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த வண்டி மேல எறியறாங்க. எரிஞ்சா விஜயோட கவனமோ அந்த பவுன்சர்ஸோட கவனமோ கிடைச்சு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், ஆம்புலன்ஸ் கொடுப்பாங்கன்னா உங்க சகோதரர்கள் அங்க இருக்க பொதுமக்கள் அத பண்றாங்க.
நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இத நீங்க தப்பா நினைச்சுக்க. என்னோட ஃபேமிலியா இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன். ஓகேவா? எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. இல்லனா ஒரே நிமிஷம் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அந்த கூட்டத்துல. அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. ரொம்ப வந்து அன்கான்சியஸா இருக்காங்க. எல்லாரும் விஜய் நோக்கி, அவங்க கவர்னர் எல்லாமே விஜய் நோக்கி தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கேட்டே ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த சிச்சுவேஷன்ல? நான் வந்து எப்படி இத எனக்கு சொல்ற புரியல ஆக்சுவலா. அதாவது கவனத்தை எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆனா பக்கத்துல ஏதாச்சும் பாதுகாப்பு போலீஸ் இருப்பாங்க. இங்க யாராச்சும் அவங்கள்ட்ட எல்லாருமே கேட்கணும். கத்துறாங்கங்க. எல்லாருமே கத்துறாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாரும் கத்துறாங்க. விஜய் அவர்கள் அந்த சைடுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம செருப்பு கொண்டு எறியலாமா? நீங்க நான் இப்ப ஏங்க ஒரு உயிர் போற 10 பேர் உயிர் போயிட்டு இருக்கு. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. செருப்பு எடுத்து அடிக்க கூடாது. செருப்பால அடிக்கிறது தப்புதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க பண்ண இன்டென்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. கவனம் ஈர்க்கிறதுக்கு தன்னோட அதாவது தன்னை தலைவரா பாக்குறாங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணி விஜய் பாக்குறாங்க. இருங்க தப்பா மாட்டீங்க, பேச விட மாட்டீங்க. இல்ல ப்ரோ, நீங்க பேசுங்க. நான் கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். அங்க தண்ணி பாட்டிலும் தூக்கி வீசினாங்க, தேங்காயும் தூக்கி வீசினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பர்பஸ்க்கு தூக்கி வீசினாங்களோ அதே பர்பஸ் தான் அந்த செருப்புக்கும். ஓகேங்களா? நீங்க அத வந்து அது பட்டு ஒரு 5 பேரை காப்பாத்திர முடியும்னா கண்டிப்பா அதெல்லாம் ஒயிட் பேர் எதுவுமே பேசல. ஒயிட் பேர் எதுவுமே பேசல. நீங்க இன்னொன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதே கும்பல்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கூப்பிடுறாரு, தலைவான் அந்த கையை ஆட்டி கூப்பிடுறாரு. எதுவுமே அவர் காதுல விடுவல. அவர் தலையில அடிச்சுக்கிறாரு. தலையில வந்து தன்னை தலையில அடிச்சுக்கிட்டு ஐயோ திரும்பி பார்க்க மாட்டேறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு தேங்காய் சில்ல விட்டு எறிகிறாரு, பாட்டில் அந்த இதை விட்டு எறிகிறாரு. அப்பையும் வரல. அப்புறம் செருப்பு தான் வந்துட்டு அது நல்லா வெயிட்டா இருக்கவும் நல்லா ஓங்கி போச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அவரோட கவனம் கொஞ்சமாவது கையில வேற எதுவும் இல்லைங்க. அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு எடுத்து ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவங்க தூக்கி எறிஞ்ச மாதிரிதான் அது புரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. இங்க அவ்வளவு பேர் செத்துட்டு கிடக்குறாங்க. அவங்களோட உயிர்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. இப்ப அவரை செருப்பால அடிச்சிட்டாங்க, அது மட்டும் தான் முக்கியம். அதுவும் அவர் மேல பட கூட இல்ல. அவங்கதான் இது நடந்ததுக்கு எல்லாமே ரீசன் நான் சொல்ல வரேன். நானு எப்படிங்க ரீசன்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல என்ன பேச விட மாட்டீங்க, பேசிட்டே இருக்கீங்க. பேசுங்க. அதாவது தன்னோட தலைவனை வந்து 6 மணி நேரமா 8 மணி நேரமா அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவர் தலைவரா, அண்ணனா, ஒரு ஃபேமிலியில ஒருவனா, ஃபேமிலியோட வராங்க, சின்ன குழந்தை எல்லாமே கூட்டு வராங்க. அப்போ வந்து அவர் பேசிட்டு இருக்கும் போது செருப்பை விட்டு எறிவாங்களா? தன்னோட அப்பாவோ அண்ணனோ யாரோ இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல செருப்பை கொண்டு எறிவாங்களா? இப்போ யாருக்கோ ஒண்ணுக்கு வந்துருச்சு அதுக்காக எல்லாம் பண்ணலங்க. இங்க மிதிப்பட்டு ஆளுங்க செத்து போயின்னு இருக்கிறாங்க, புரியுதா? அப்போ வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறது, அண்ணன் சொன்னா கேட்பீங்கன்னு ஒரு இதுதான், புரியுதுங்களா? அண்ணன் பேச்சு நிறுத்தினாதான் அட்டென்ஷன் அங்க போகும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த டைம்ல நீங்க வேற மாதிரி எப்படிங்க யோசிப்பீங்க? உங்க கண்ணு முன்னாடி 4 பேர் செத்து போயிட்டாங்க, நீங்க அண்ணன் பேசி முடிட்டு வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல வேற ஏதாவது பொருள் வெயிட் பண்ணீங்களா? செருப்பு விட்டு அங்க இதுதான் அப்படிதான் தெரியும். நீங்க வந்து அந்த வீடியோவை பார்க்கறதுக்காக தளபதி இப்படி வேலைக்கு ஆகாது. தளபதி மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சித்ரா கொஞ்சம் இருங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இரு தங்கராசு, தளபதி கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சாரி, கேக்குதுங்களா? இல்ல நியூஸ்ல 7 to 8 போட் இருந்துச்சு. ஆபீஷியல் நம்பர் 10 குழந்தைங்க 5 ப்ரோ. என் கேள்வி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும்ன்றது பிறப்பால் அனைவரும் சமம் சொல்றாரு. அப்ப எல்லாரோட உயிரும் சமம் தான் இல்லையா? சொல்லுங்க தெரியும்ல உங்களுக்கே, சொல்லுங்க. இல்ல இப்ப உங்களுக்கு தெரியுமா தான் கேக்குறேன். எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் ப்ரோ. பிறப்பால் அனைவரும் சமம். பிறப்பால் அனைவரும் சமம். எல்லா உயிரும் ஒண்ணு. எல்லா உயிரும் மனிதனா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடி பெண்களும் குழந்தைகளும் கீழே வந்து மயக்கம் போட்டு சாவர நிலையில மூச்சு திணறி கீழே இருக்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளையும் கல்யாண பொண்ணும் அவங்க வேற யாரும் இல்ல ப்ரோ, விஜய் ரசிகர்.
கொடிய தலையில அதே கட்டிட்டு இன்டர்வியூ இல்ல கொடுத்தவங்க ப்ரோ தான் இல்ல தலையில அதே கட்டி இல்ல இன்டர்வியூ ப்ரோ கொடுத்தவங்க தான் எப்படி இறந்தாங்கன்னு சொன்னாங்க. யாரு அதை ப்ரோ சொல்லக்கூடாது, நான் அவாய்ட் அப்ப பண்றேன், நான் அவ்வளவுதான் 41 பேரு மற்றபடி இல்ல. ப்ரோ அதை அவாய்ட் பண்றேன். மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. அது 41 எப்படி பேர்ல 41 பேர்ல யாருமே விஜய் ரசிகர்கள் இல்லையா ப்ரோ? எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான் போறாங்க வந்தவங்க எல்லாருமே. இப்ப இப்ப வந்தவங்க விஜய் ரசிகர்கள் இறந்தாங்களே, அவங்கள மனிதாபிமானத்தோட இது வரைக்கும் உங்க தலைவர் போல சரி உங்க அடுத்த கட்ட தலைவர்கள் ஏன் ப்ரோ போய் பார்க்கல? அவங்களுக்கு ஏதாவது தடை விதிச்சிருக்காங்களா? ஒரே நிமிஷம் கபிலன், அவர் முன்னாடி எப்படி செத்தாருன்னு தெரியும்னாரு ப்ரோ, அதை சொல்லுங்க கொஞ்சம் தயவு செய்து. ஏன்னா இல்ல நான் அவாய்ட் பண்றேன், நானு அதை புரிஞ்சுக்க. கேஸ் போயிட்டு இருக்கு, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இறந்து போனாங்கன்னு நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, நியாயமான கருத்து தானே. இல்ல ஒரு நிமிஷம் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லுங்க, அப்படி இருங்க, அப்படி இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இறந்தாங்கன்னு தெரியும், யார் ரீசன் தெரியும், எல்லாத்துக்கும் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க, நீ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன், நான் அவாய்ட் பண்றேன். ரெக்கார்டிங்ல நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் வச்சு என்ன நடக்கும், ஏன் அவாய்ட் பண்றீங்க? என்ன ரீசன் ரெக்கார்டிங்ல இருக்கு. இல்ல ப்ரோ ஒரே நீங்க உண்மையில மடியில கனம் இல்லனா வலியில பயம் இல்ல. பயம்லாம் இல்லனா, எல்லாம் மக்களுக்குலாம் தெரியும் நான் யார் ரீசன், யாரு இந்த மாதிரி இது நடந்தது, யார் செருப்பு விட்டு எறிஞ்சது, எல்லா ரீசன் எல்லா மக்களுக்குமே தெரியும். பாத்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களே பேசுங்க. இல்ல இல்ல நீங்களே பேசுங்க. அந்த செருப்பு வீச அந்த 2 வீடியோ வந்திருக்கும் கரெக்டா. அவன் எந்த பதைப்பதிப்புல இருந்தாங்க, தோல்ல தூக்கி போட்டு போனது, அந்த பையன் 10 பேரை காமிச்சது, அந்த வீடியோ எல்லாம் தம்பி பாத்தாரான்னு தெரியல. அதையும் போட்டுருங்க. தம்பி பாக்கலன்னா பாத்துக்கிட்டோம். இல்ல பாத்துட்டு தான் அப்படி பேசுறாங்கன்னா அவர்கிட்ட நான் பேச விரும்பல, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ப்ரோ நான் வந்து ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸுக்கும் நான் மைக்கு வந்து கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் கபிலன். இல்ல நான் ஆக்சுவலா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு கொலைகாரன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவர்தான் பிளான் பண்ணி வர வச்சு. ஒரு நிமிஷம், நீங்க யாருமே இந்த மத்தவங்களுடைய ஸ்பேஸுக்கு இரு சபா வந்ததுல இருந்தே எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சபா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மற்றவங்களுடைய பொது ஸ்பேஸுக்கும் யாருக்கும் வர மாட்டேங்கிறீங்க. உங்களை ஏதோ திட்டிடுவாங்க, உங்களை வந்து கேள்வி கேட்பாங்கன்ற பயத்துல நீங்க யாரும் வர்றதில்லை. அதனாலதான் இந்த டிபி வச்சு நீங்க போட வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தான் என்ன தள்ளுனீங்களே தவிர நான் வேற வழி இல்லை. ஏன் இங்க எல்லா விஜய் ரசிகர்கள்ட்ட மைக் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருத்தருக்காவது மனிதாபிமானம் வருதா, ஒருத்தராவது அதை பத்தி கவலைப்பட்டு யாராவது உண்மையிலே ஃபீல் பண்ணி யாராவது பேசுறீங்களா அப்படின்னு உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் இங்க உங்களுடைய கட்சி சப்போர்ட்டர் எக்ஸ்பிரியிலேருந்து மாஸ்டர்லேருந்து ராம்குமார் வந்தா கூட மைக் கொடுக்குற நான் ரெடி. ஆனா ஒருத்தர்கிட்டயாவது மனிதாபிமானம் இருக்கான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல உயிரை இழந்தவங்களுக்கு ஆழ்ந்த ஒரு இரங்கலோ ஒரு கவலையோ உண்மையிலே ஃபீல் பண்ணி ஒருத்தர் கூட பேச்சுலயும் கூட சொல்றது இல்லையே, ட்வீட்லயும் நீங்க சொல்றது இல்ல, பேச்சுலயும் சொல்லலையே. ஸ்பேஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க என்ன தப்பு இருக்கு, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, என்ன நடக்குது, சதி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்றீங்களே தவிர, ஆனா இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலோ உங்களோட அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே சொல்லலையே. தளபதி மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் குறைந்தபட்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, உங்க கட்சி ஐடிவிங்ல இருந்து நான் எதிர்பார்க்கறது குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம். அடுத்தது வந்து தங்கராசு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்களே, தங்கராசு பேசி. இல்ல அது ஒரு ஷார்ட்டா ஒண்ணு சொல்லிடுறேன். அவர் ஒண்ணு சொன்னாரு, விஜய் வந்து ப்ரோ நீங்க யாருமே விஜய் வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டாரு அப்படிலாம் சொல்ல கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட ஆர்கனைசிங் சரி கிடையாது. டே 1ல இருந்து இதுதான் சொல்றோம். எல்லா இதுலயுமே உங்களுக்கு பிரச்சனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்ற வருத்தம் தான் எல்லாரும் பதிவு பண்றாங்க. 100% ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அது பண்ற அப்படி சொல்லவே தங்கராசு இல்ல நானும் அதே தான் சொல்ல வந்தேன். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், செருப்பு வீசுற பக்கம் ஏன் ப்ரோ உங்க தலைவர் திரும்பி பார்த்து வாட்டர் கேனு தண்ணி பாட்டில தூக்கி போட்டது, அந்த தண்ணி பாட்டில் மொத்தமா தூக்கி ப்ரோ கீழே தூக்கி போட்டாராங்க தண்ணி கேட்டோன்னு? அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? செருப்பு வீசினதுக்கு அப்புறம் திரும்பி அந்த பக்கம் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு தண்ணி கேட்டாங்கன்னு ஒரு பாட்டிலையும் தூக்கி போட்டு ஒரு கேஸ் தண்ணி கேஸையும் தூக்கி போட்டாரு. அங்க தண்ணி ஆரம்பிக்கும் போதே பல பேர் இருங்க இந்த கேள்வியில இருந்து நான் மாற மாட்டேன். வெயிட் பண்ணுங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் ஆர்கே வெயிட் பண்ணுங்க. அந்த கேள்விக்கு தளபதி பதில் சொல்லணும். மைக் ஆன் பண்ணிக்கங்க ப்ரோ. பதில் வரலையே.
இது பதில் இல்லையா? ஐயா எதிரிகளையும் 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 எங்கள் நண்பனை நான் மதிப்பாரியா. மைக் ஆன் பண்ணி ஆஃப் செருப்ப பண்ணணும். வீசுனத மைக் ஆன் பண்ணி பேசுங்க. செருப்ப வீசுனத இல்ல தப்புன்னாரு. ஆக்சுவலா எனக்கு கேட்க மாட்டேது செருப்ப எதுவுமே. வீசுற நான் பக்கம் இருங்க, இப்ப நான் வீட்டுக்கு கேக்குதுல? போயிட்டு இருக்கேன். இப்ப கேக்குதுல? இரு எல்லாரும் இரு. தங்கரசு நீ கேட்டுக்க. நீ பேசிட்டு கேட்டுக்க. இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல இது மட்டும் இல்ல ப்ரோ. இது வண்டி ஓட்டிட்டுலாம் பேச வேணாம். இது மட்டும் இந்த ஒரே ஒரு கேள்வி இல்ல மட்டும். இங்க வண்டி லைட்டா ஒரு மழை 2 பெய்ற மாதிரி நிமிஷம் சொல்லு, வரும் போல டக்குன்னு இருக்கு. சொல்லுங்க. ப்ரோ 2 நிமிஷம் தான் ப்ரோ. 2 நிமிஷம் தான் ப்ரோ. செருப்ப தங்கரசு சொல்லுங்க வீசுனது சொல்லுங்க. தப்புங்கிறீங்கல்ல, அதான் செருப்ப வீசுனது தப்புங்கிறீங்களா? செருப்ப வீசின பக்கம் தான் திரும்பி பார்த்து உங்க தலைவரே தண்ணி கேஸையும் தூக்கி கீழே போட்டாரு. எதுக்கு ப்ரோ தூக்கி போடணும்? இல்ல அவர் யார் பேசுறதுன்னு தெரியல. வாய்ஸ் யார் பேசுறது? தங்கராசு ப்ளூ டிக் ஐடி கண்ணாடி சொல்லுங்க போட்டு அவர் தான் கேக்குறாரு. சொல்லுங்க. தங்கராசு மறுபடியும் இப்ப கேக்குறாரு. தெளிவா இருக்குங்களா? நான் ஹெட்செட்டையும் கழட்டி தூக்கி போட்டேன். சொல்லுங்க. அதாவது செருப்ப வீசின பக்கம் தான் உங்க தலைவர் திரும்பி தண்ணி கேனையும் தண்ணி கேஸையும் தூக்கி கீழே போட்டாரு. எதுக்கு போடணும்? ஆமா, ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் தான் பார்த்து கை காட்டினாரு. ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் சொன்னாரு. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொன்னாரு. இல்ல தங்கராஜ் தப்பு. ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போயிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க ஜெகதீஷ் சொன்னாரு. அதான் செருப்ப வீசின பக்கம் இல்ல ஏன் தண்ணி கொடுத்தாருன்னு கேக்குறீங்களா? செருப்ப வீசினதே அங்க தண்ணி இல்ல, மயக்கம் போட்டு விழுகுறாங்கன்னு கை காட்டுறதுக்கு தாங்க தூக்கி வீசினதே. அது எப்படி தப்பாகும்? ஒரு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க. ஒரு ரசிகனா ஒரு தலைவனா பாக்குறாங்க, எப்படி செருப்ப விட்டு எறிவாங்க? இல்ல எனக்கு இந்த டவுட் இருக்கு. இல்ல சொல்றேன் நானு. இப்ப நம்ம தவறா பேசிட கூடாதுல்ல. இங்க யாரும் உங்ககிட்ட கேட்கும் போது செருப்பு விட்டு எரிஞ்சது சரின்னு இங்க யாருமே சொல்லல. ஆனா அந்த பக்கம் செருப்பு விட்டு எரிஞ்ச பக்கம் தான் உங்க அண்ணன் வாட்டர் பாட்டில் கேஸ் மொத்தமா தண்ணி வாட்டர் பாட்டில் கேஸும் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னு கேக்குறாப்புல அந்த பையன் தங்கராசுன்றவர். இதேதான் நான் ஆக்சுவலா விக்ரமண்டி மாநாடுக்கு போயிருந்தேன். தண்ணி யாருக்குமே இல்ல. அதுக்காக யாரும் செருப்பை விட்டு எரியல. தண்ணி சாவர நிலைமையில இருக்காங்க எல்லாரும். அதுக்கு மேல நான் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுக்காக நான் செருப்பை விட்டு எரியல. என் பக்கத்துல இருந்து செருப்பை விட்டு ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஓகேவா? புரியுதுன்னா அங்க மக்கள் புரியுது. கவனம் இருக்கிறதா பண்ணுன்னு சொல்றீங்க. ஒரு தலைவனா பாக்குறவங்கள ஒரு நான் சொல்றேன் இருக்காது. பெரிய ஆள் இல்ல ப்ரோ. உயிர் போயிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், எங்க கட்சிக்கு தலைவர் யாரா இருக்கட்டும், எங்க கீழே என்ன கடந்தாலும் நாங்க எடுத்து அவங்க கவனத்தை அவங்க பேசுது கட்டுக்கடக்காத கூட்டம் இருந்ததுன்னா நாங்க அதை பண்ணுவோம். ஏன்னா ஒரு உயிரை விட எந்த தலைவரும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. விஜய் அவ்வளவு புனிதரமான கிடையாது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்து ஏதாவது இந்த மாதிரி நெருக்கடி வந்துச்சுன்னா நீங்க செருப்பு போட்டு எறிவீங்க. ஆமா ஏங்க ஒரு கட்டுக்கடக்காத கூட்டம் எல்லாருமே அந்த கவனத்தை கூட்டம் வருது. அப்ப இதே சிச்சுவேஷன் வந்தா நீங்க செருப்பு போட்டு எறிவீங்களா? கீழே என்ன கிடைச்சாலும் எடுத்து அதுதாங்க பண்ணுவாங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க எப்படி கவனத்தை ஈர்ப்பீங்க? செருப்பு மட்டும் இல்ல ப்ரோ, கல்லு வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும் வீசுவாங்க ப்ரோ கையில. உங்களுக்கு புரியுதா? அது இல்ல தலைவர் மேல கட்சி தலைவர் மேல போட்டு எறியலாம். சபா ஒரே நிமிஷம் இருங்க சபா. இல்ல எனக்கு ஒரு கேள்வி தளபதி. இல்ல ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அவருக்கு கீழே கடந்தது செருப்பு மட்டும் தான். அந்த ரோட்ல வேற எதுவுமே கிடைக்காது. கல்லு கூட கிடையாது. செருப்பும் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கீழே கடந்தது. சொல்லுங்க. இப்ப அதே கூட்ட நெரிசல்ல நீங்களே நின்னீங்கனாலும் ஆன் த ஸ்பாட் என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவோம். நீங்க விக்கிரவாண்டி மாநாடு எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க ஏன் ஆவுனா மாநாடுன்னு போறீங்க? மாநாடு கிடையாது. இது ஒரு நீங்க மக்களை சந்திக்க வந்த இடம். மாநாட்டுக்கும் மக்களை சந்திக்க வந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மாநாடுல இதே சிச்சுவேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்காக கள சூழ்நிலை தெரியாம நீங்க பேசுறீங்க. டிவிகே வாரியர் மாநாடு நீங்க அசைன் பண்ற இடம். நீங்க அது தனியா ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நடத்துறது. இது பொதுமக்கள் புலங்கற இடத்துல நடக்கிறது. நான் ஒன்னே ஒண்ணு சிம்பிளா சொல்லிட்டா, அதாவது இந்த எப்ப திரையில இருக்கிறவங்களை தூக்கி தலைவனா பார்த்து இந்த ஒரு மன பின்பத்துல இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது. மனிதாபிமானங்கிறது ஒரு 0.1% கூட இந்த மாதிரியான
அறிவிலிங்க கிட்ட இருக்காது. நான் உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரியான அறிவிலிங்க கிட்ட இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா போய் எல்லாம் பாருங்க. தலைவன்ல இருந்து எல்லாருமே போய் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பாருங்க. வெரி வெரி டேஞ்சரஸ். பாப்ஸ் ராஜா கேக்குதா ராஜா? கிளியரா இருக்கா? வெளியே இருக்கேன். கிளியரா இருக்குல்ல வாய்ஸ்? யார் பேசுறதுங்க? பாப்ஸ் இல்ல பேசுறேன். நல்ல கேக்குதுங்க. சைக்காட்டிஸ்ட பார்க்க ராசா சொன்னீங்க. இப்ப என் இருக்கிற ராசா சைக்காட்டிஸ்ட் டாக்டரே வேற மாதிரி ஆயிட்டாங்க. என் ராசா சார் நீங்க பேசுங்க சார். என் ராசா மைக்ல இருக்கீங்க நீங்க. என் ராசா பாப்ஸ் கிட்ட பேசுறதா நீங்க ஏதாவது கேட்க வரதா நீங்க கேட்கலாம். ஆனா ஒருத்தர் இல்ல 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 ராஜா, நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு என்னன்னா இவங்க கிட்ட விளக்கம் வாங்குறதெல்லாம் இல்ல. 9 குழந்தைங்க இறந்த இடத்துல தான் தலைவர் மேல செருப்பு வீசிட்டாங்க, அதை வச்சு ஒரு சதி கோட்பாடுகளையோ இல்ல கான்ட்ரவர்சியோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க இவங்க கிட்ட விளக்கம் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியால இப்போ அரசியலாவே இதை பேசுற திமுகவோ இல்ல மத்த கட்சிகளோ, விஜயோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ இல்ல புஷி ஆனந்தோ ஒரு பெரிய கூட்டத்தை வேணும்னே கூட்டி அதன் மூலமா 41 பேரை கொன்னுட்டாங்கன்னு யாராவது இங்க பேசுறாங்களா? அப்படி யாராவது பேசுறாங்களா? அப்படி யாருனாலும் பண்ண முடியுமா? இல்ல அது சட்டத்துல இருந்து அவங்க இல்ல அந்த இந்த விசாரணையில இருந்து அவங்க தப்பிச்சிட முடியுமா? அப்படி யாரும் பேசல. நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு கூட்டி அதன் மூலமா அரசியல்ல உங்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு பண்ணது ஒரு தவறான திட்டமிடலா போச்சு. அதனால பாவம் 9 குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்துட்டாங்கிறது தான் இங்க மன வருத்தமே. இவ்வளவு பேசுற இவங்க ஏன் எங்க அண்ணன் வந்து பாதியில பேச்ச நிறுத்தினாருங்கிறதுக்கு விட சொல்லிட்டாங்களே முடிஞ்சுது. ஏன்னா அங்க இறப்புகள் நடந்திருக்கு, அதனால உங்க அண்ணன் பாதியில பேச்ச நிறுத்திட்டு போயிட்டாரு. கரெக்டா? செருப்பு இல்லையா, என்ன கையில கிடைச்சாலும் அதை எடுத்து வீசதான் செய்வான். ஏன்னா நம்ம இங்க ஸ்பேஸ்ல ஜாலியா கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கோம். அங்க வந்து விஜய் ரசிகர்கள் வந்தாங்களோ யாரு வந்தாங்களோ, எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, எத்தனை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அந்த இடத்துல சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தா ஒருத்தனை தூக்க கூட முடியலைங்க, காப்பாற்றவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அந்த இடத்துல. இப்போ 10,000 பேர் 20,000 பேர் 50,000 பேர் இல்ல 1,00,000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தாலுமே இறப்புகள் நடக்காது. எப்ப நடக்காதுன்னா, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க அங்கங்கே நின்று அந்த பேச்ச கேட்கறவங்களா இருந்தா அந்த இடத்துல இறப்புகள் நடக்காது, கூட்ட நெரிசல் ஏற்படாது. இந்த வந்த கூட்டம் மொத்தமா அவரை பார்க்க வந்த கூட்டம் ஒரு நெரிசல்ல உண்டி தள்ளி இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அத வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து உள்ள ஆளை இறக்கி